தினமணியின் தலையங்கம் உடான் உதார் அல்ல. 10 ஆண்டுகளுக்கு முன்பு யாரும் கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க முடியாத வளர்ச்சியை இந்தியாவின் வானூர்தித்துறை அடைந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. பிரதமராக நரேந்திர மோடி ஆற்றிய முதல் சுதந்திர தின உரையில் இந்தியாவில் சாமானியர்களுக்கும் சாத்தியமாகும் வானூர்தி பயணம் என்று முன்மொழிந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றே கூறலாம். எந்த ஒரு விமான பயணத்திலும் வெளிமாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரியும் படித்த இளைஞர்களும் அவர்களது கிராமப்புற பெற்றோரும் பயணிப்பது சர்வசாதாரணமான காட்சியாக மாறிவிட்டது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சுற்றுலா மேற்கொள்ளும் கீழ் மத்தியதர வருவாய் பிரிவினரும் கூட வானூர்தியில் பயணிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதற்கு நரேந்திர மோடி அரசின் உடான் திட்டம்தான் காரணம். சிறிய நகரிலும் கூட வானூர்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் எந்த ஒரு பகுதியும் வானூர்தி தொடர்பு இல்லாத நிலையில் இல்லை. வானூர்திகளும் வானூர்தி நிலையங்களும் அதிகரித்திருப்பதைப் போலவே இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பையும் உடான் திட்டம் அதிகரித்திருக்கிறது. விமானிகள், விமான பயணியாளர்கள் மட்டுமல்லாமல் விமான நிலை பணியில் ஈடுபடுவோர் ஒவ்வொரு வானூர்தி நிலையங்களிலும் நூற்றுக்கணக்காக இருப்பதை பார்க்க முடிகிறது. 2016 அக்டோபர் 21ஆம் தேதி இந்திய தேசிய வானூர்தி போக்குவரத்து கொள்கையின் அடிப்படையில் மத்திய விமான போக்குவரத்து துறையால் உடான் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அனைவருக்கும் எளிதாகவும் பொருளாதார வசதிக்கு ஏற்ற வகையிலும் விமான பயணம் என்பது மட்டுமல்ல, அதன் நோக்கம் 10 ஆண்டுகளில் இந்தியாவில் உள்ள 2ஆம் நிலை 3ஆம் நிலை தாவரங்கள் தானூர்தி நகரங்கள் வானூர்தி வரைபடத்தில் இணைப்பதும் பொருளாதார ரீதியாக வானூர்தி நிறுவனங்கள் செயல்பட வழிவகுப்பதும் கூட அதன் நோக்கம். 2017 ஏப்ரல் 27 அன்று சிம்லாவிலிருந்து தில்லிக்கு உடான் திட்டத்தின் கீழ் முதல் வானூர்தி திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அது இந்தியாவின் வானூர்தி பயணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதுடன் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது. இந்தியாவின் எந்த பகுதிக்கும் பயணிப்பதற்கு மட்டுமல்லாமல் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உடான் திட்டத்தின் கீழ் இதுவரை 93 வானூர்தி நிலையங்கள் தான் மேம்படுத்தப்பட்டு அன்றாட செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. 649 வழித்தடங்களில் வானூர்திகள் இயக்கப்படுகின்றன. வானூர்தி நிலையங்கள் மட்டுமல்லாமல் 15 ஹெலிகாப்டர் தரையிறங்கும் இடங்களும் 2 நீர்நிலை விமான நிலையங்களும் உடான் திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வந்திருக்கின்றன. இதுவரை கடந்த 8 ஆண்டுகளில் 323 லட்சம் வானூர்தி பயணங்களில் 1.56 கோடி பயணிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணிக்க முடிந்திருக்கிறது என்று சொன்னால் உடான் திட்டத்தின் வெற்றிக்கு சாட்சியம் வேறு என்ன வேண்டும்? 2027 ஏப்ரல் மாதத்தில் நிறைவடைய இருக்கும் உடான் திட்டத்தை மேலும் 10 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பது என்று முடிவெடுத்து